200 பிகோஃபாரட் சமமான மின்தேக்கு திறன் கொண்ட இரு மின்னூட்டமற்ற மின்தேக்கிகளை கருதுக. அவற்றில் ஒன்று 100 வோல்ட் மின்னழுத்த மூலத்தைக் கொண்டு மின்னூட்டம் செய்யப்பட்டு பின்னர் துண்டிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த மின்தேக்கியானது மற்றொரு மின்னூட்டமற்ற மின்தேக்கியுடன் இணைக்கப்படுகிறது. இச்செயல்முறையில் இழக்கப்படும் நிலைமின் ஆற்றலின் அளவு எவ்வளவு? 2026 கேட்கப்பட்டதுன்னா முதல்ல வந்து என்னன்னா 200 பிகோஃபாரட் சமமான மின்தேக்கிகள் 2 மின்தேக்கிகள் இரண்டுமே என்னன்னா மின்னூட்டமற்ற மின்தேக்கிகள். அதில் ஒன்று வந்து நம்ம 100 வோல்ட் மின்னழுத்த மூலத்தை வந்து மின்னேற்றம் செய்யப்பட்டு மறுபடியும் நம்ம துண்டிச்சிடுறாங்க. அந்த மின்னழுத்த மூலத்தை வந்து நாங்கள் துண்டிச்சிடுறாங்க 100 வோல்ட் மின்னழுத்த மூலத்தை. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு மின்தேக்கி பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணுறாங்க இணைக்கப்படுகிறது. இணைக்கப்படுறதுனா உங்களுக்கு தொடர் இணைக்கப்படுறதா அர்த்தம். இந்த செயல்முறையில் இயக்கப்படும் நிலைமின் ஆற்றலின் அளவு என்னன்னு பார்க்கலாம். அதற்கான சூத்திரம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இரு மின்தேக்கிகளை ஒன்றாக இணைக்கும் போது ஏற்படும் நிலைமின் ஆற்றலுக்கான சூத்திரம் என்னன்னா ΔU = 1/2 C1 C2 C1 + C2 V1 - V2 whole square. கொடுத்துருக்கிறது வரை கேள்விப்படி C1 = C2 = C ஏன்னா சமமான இரு மின்தேக்கிகள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி C எடுத்துக்கிறோம். இப்போ ΔU = உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணோம்னா அதில் வந்து என்ன உங்களுக்கு C × C ஓகேவா / 1/2 இங்கே இருக்குது. C1 + C 2C வரும். ஒரு சேர் விட்டு வரும். அப்போ என்னது C²/4 வரும். ஓகேவா C²/4 வந்துடும். ஏன்னா ஒரு சேர் அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, அப்போ C/4 வரும். இங்கே வந்து என்னன்னா உங்களுக்கு V1 - V2 whole square இருக்குது. அதான் நம்ம கொடுத்துருக்கோம். அது 1/4 C V1² கொடுத்துருக்கோம். ஏன்னா V1² கொடுத்துருக்கோம்னா V2 வந்து என்னது உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு கொடுக்கல. ஒன்றுக்கு தான் வந்து என்ன பண்ணுறோம் மின்னழுத்தம் கொடுக்குறோம். V1க்கு மட்டும் தான் கொடுக்குறோம். V1 வந்து C1 மட்டும் தான் கொடுக்குறோம். V2 கொடுக்கல. அதனால் 1/2 அதாவது 1/4 C V1² வருது. அப்போ ΔU = 1/4 × 200 × 10⁻12 பிகோஃபாரட்ங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு சியோட மதிப்பு. அப்புறம் V1ங்கிறது 100 வோல்ட் ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து அதை அடித்து வந்ததுங்க. இங்கே இங்கே 4ஐயும் அடிச்சு 50 வருது. இப்போ இங்கே 10⁻12 இங்கே 10⁻4 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம். ஓகேவா, 10⁻4 10,000 போட்டிருக்கோம். இது 50 10⁻12 10⁻12 இங்கே 10⁻4 வச்சுக்கலாம். இது 10⁻4 வச்சுக்கலாம் 10,000. இப்போ 10⁻8 வரும். இங்கே ஒரு 5 × 10 போட்டோம்னா 10 × 10⁻8 வரும். 10⁻7 5 × 10⁻7 அல்லது 0.5 × 10⁻6 ஜூல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா ஆப்ஷன் A 0.5 × 10⁻6 ஜூல்ஸ் தான் கரெக்ட் ஆப்ஷன்.